ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சி வந்து பார்க்கும்போது நைட்டு மேடம் வந்துட்டு ஃபுல்லாக பால்கனியில் கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஜாமான்லாம் தேய்ச்சி வைக்கிறதுக்கு போயிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்க ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூரியும் கிழங்கும் தான் செஞ்சுருந்தேன். அது ரெண்டையும் செஞ்சுட்டு நாங்கள் நேராக வந்து வெளியில் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னியோட ஸ்கூலில் வந்துட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃபோட்டோஸ் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதை எடுக்க போனோம். ஸ்டூடியோ போனோடனே அவங்க வந்து பயங்கர ஜாலி ஆகிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பொம்மை கடையை போட்டாச்சு. அப்புறம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இவங்க தான் ஃபுல்லாக ட்ராலி நான் தள்ளுவேன், நான் ஜாமான்லாம் எடுத்து போடுவேன்னு சொல்லி எல்லாம் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நோ பேபி. அப்புறமா வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை மட்டும் உடனே எடுத்து வச்சுட்டேன். இல்லைனா அது காலையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டோம். அப்புறம் மார்னிங் எழுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரவா, அரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. சாட்டர்டே, சண்டே இந்த 2 நாளும் எங்களுக்கு வந்து இப்படி தான் போச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.